Hello everyone, welcome to my YouTube channel. இன்றைக்கி நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுற பார்க்க போகிறோம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் த லெட்ஜர் அக்கௌண்ட் பேலன்ஸஸ். அதை வச்சு டெபிட்டா கிரெடிட்டான்னு நம்ம போடுவோம். ஸோ இட் சர்வ்ஸ் ஆஸ் அ பேஸ் ஃபார் ப்ரிப்பேரிங் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த கம்பெனி. ஸோ அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது அசட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் டெபிட் பண்ணணும், லயபிலிட்டி அண்ட் இன்கம்மை கிரெடிட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸ்க்கு ஒரு சம் பார்க்க போகிறோம். Prepare a trial balance as at March 31, 2025 based on the following balances. இங்கெல்லாம் அக்கௌண்ட் டைட்டில் கொடுத்துருக்காங்க, இந்த சைட் வந்து அமௌண்ட் இருக்குது. ஸோ நம்ம இதை வச்சு ஒரு ஐட்டம் நம்ம டெபிட்டா கிரெடிட்டா அப்படின்னு பார்த்து நம்ம போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் ட்ரையல் பேலன்ஸோட ஃபார்மேட். ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் அந்த கம்பெனி நேம் ஆஸ் ஆன் March 31, 2025. அக்கௌண்ட் டைட்டில் டெபிட் கிரெடிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இருக்குது. கேபிட்டல் 1 lakh கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் வந்து லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டி வந்து நம்ம எப்போவுமே கிரெடிட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் டைட்டிலில் கேபிட்டல்னு எழுத போகிறோம். எழுதிட்டு நம்ம கிரெடிட் சைடில் 1 lakh rupees போட போகிறோம். அடுத்து செகண்ட் ஐட்டம் வந்து ட்ராயிங்ஸ் 16,000 கொடுத்துருக்காங்க. ட்ராயிங்ஸ்ங்கிறது வந்து எக்ஸ்பென்ஸ். ஸோ நம்ம அதை வந்து டெபிட் பண்ண போகிறோம். ₹16,000. ஸோ அடுத்து தேர்ட் ஐட்டம் வந்து மிஷினரி 20,000. மிஷினரிங்கிறது வந்து அசெட். ஸோ அசெட்டை வந்து நம்ம எப்போவுமே டெபிட் தான் பண்ணணும். மிஷினரி 20,000. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸ். நம்ம சேல்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இன்கம். ஸோ சேல்ஸ் வந்து ஒரு 2 lakh கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து என்டர் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம கிரெடிட் பண்ணோம் பிகாஸ் இட் இஸ் அட் இன்கம். நெக்ஸ்ட் சேல்ஸ்க்கு அப்புறம் பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ்னால் எக்ஸ்பென்ஸ். ஸோ எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம எப்போவுமே டெபிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பர்ச்சேசஸ். $2,10,000 கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து டெபிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரிட்டர்ன். நம்ம சேல்ஸ் பண்ணது வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு லாஸ் மாதிரி, அதாவது நம்ம எக்ஸ்பென்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதை வந்து டெபிட் பண்ணணும். சேல்ஸ் ரிட்டர்னோட அமௌண்ட் 20,000. நெக்ஸ்ட் ஐட்டம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் பண்ணதை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து அது இன்கம்மாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கிரெடிட் பண்ண போகிறோம். அதோட அமௌண்ட் வந்து 30,000. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேஜஸ். வேஜஸ்ங்கிறது வந்து எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸை வந்து எப்போவுமே நம்ம டெபிட் தான் பண்ணணும். வேஜஸ் ஒரு 40,000 இருக்குது. ஸோ நம்ம வந்து டெபிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து குட்வில். குட்வில்ங்கிறது அசெட், அதாவது இன்டான்ஜிபிள் அசெட். அசெட்டை வந்து எப்போவுமே நம்ம டெபிட் தான் பண்ணுவோம். அது ஒரு 40,000. சாரி குட்வில் வந்து ஒரு 60,000. ஸோ நம்ம அதை தான் இங்கே வந்து டெபிட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ங்கிறது வந்து நம்மளுக்கு இன்கம். அது ஒரு 15,000 கொடுத்துருக்காங்க.
நம்ம இன்கம் எப்போவுமே நம்ம வந்து கிரெடிட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இன்கம்மை வந்து நம்ம கிரெடிட் பண்ண போகிறோம். ஒரு 15,000. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து டிஸ்கவுண்ட் அலவுட். டிஸ்கவுண்ட் வந்து ஒரு ஐட்டம் நம்ம அலோவ் பண்ணியிருக்கோம் ஒரு 6,000. அது வந்து எக்ஸ்பென்ஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் வந்து டெபிட் பண்ணணும். ஒரு 6,000 rupees. நெக்ஸ்ட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட் 22,000 கொடுத்துருக்காங்க. அது வந்து லயபிலிட்டி. ஸோ நம்ம லயபிலிட்டி எப்போவுமே கிரெடிட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் 20,000 கிரெடிட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அடுத்து பேங்க் லோன் இருக்குது. பேங்க் லோனும் லயபிலிட்டி தான் 90,000. ஸோ இந்த 2 ஐட்டமே நம்ம வந்து கிரெடிட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெட்டாஸ். 2 டெட்டாஸ் பேர் கொடுத்துருக்காங்க. நத்து ரூபா 55,000 20,000. டெட்டாஸை வந்து நம்ம எப்போவுமே டெபிட் தான் பண்ணணும். ஸோ நம்மளும் அதே மாதிரி டெட்டாஸ் போட்டு நத்து 55,000 ரூபா 20,000. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ். ரீனா கணேஷ் 35,000 25,000 கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டாஸ் வந்து எப்போவுமே கிரெடிட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம கிரெடிட் பண்ண போகிறோம். ஸோ கிரெடிட்டாஸ் எழுதிக்கிட்டேன். ரீனா கணேஷ் நம்ம கிரெடிட் பண்ணணும் 35,000 அப்புறம் 25,000. அப்புறம் கேஷுங்கிறது அசெட். ஸோ நம்ம அசெட் எப்போவுமே டெபிட் பண்ணணும். ஸோ 54,000 கேஷ் அந்த அசெட்டை டெபிட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக ஸ்டாக் ஆன் April 1 2024 அப்படின்னா இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்குன்னு அர்த்தம். இங்கே ஆக்சுவலாக க்ளோசிங் டேட் வந்து March 31 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் டேட் வந்து April 1 2024. ஸோ இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ நம்ம வந்து டெபிட் தான் பண்ணணும். ஸோ நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்னே எழுதிக்கலாம். அமௌண்ட் 16,000 டெபிட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். நம்ம எல்லா ஐட்டமுமே இங்கே நம்ம ட்ரையல் பேலன்ஸில் போட்டுட்டோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம 2 காலமே ஆட் பண்ணோன்னா ஈக்குவலாக வரும். இங்கே வந்து 5,17,000. அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணால் 5,17,000 வரும். ஸோ மொத்தமாக நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ஃபுல்லாக டேலி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.